குட் மார்னிங் சாம்பியன். நம்ம கூட ராகுல் இருக்காரு. நம்ம என்ன பார்க்க போறோம், ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பத்தி பார்க்க போறோம். அவங்க வெல்டிங்ல கண்டிப்பா கேள்வி வந்து தெரியும். ஒன்னு வந்து மிகன் டீப் வெல்டிங் வரும், இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் தான் வரும். இத கேட்டிருக்க கேள்வி பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்க? Resistant welding is produced by means of electrical resistance across the two components to be joined. ரெண்டு காம்பனன்ட் இருக்குனா ரெண்டு காம்பனன்ட்ல அந்த ஏர் கேப்ல எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். அந்த ஹீட்டா ஜெனரேட் ஆகும். அது என்ன லா ஃபாலோ பண்ணா இட் ஃபாலோஸ் தி ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் தான் H = I²RT. அது வந்து 2018 கேட்டிருக்காங்க. H = என்ன ஃபார்முலான்றது? I னா current in amperes. Heat generated current in ampere. H na Heat generated in joules. R na Resistance in ohm. T na time of current flows in seconds. So இதான் வந்து நமக்கு H = I²RT அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா முக்கியமா வித்தவுட் தி ஃபில்லர் மெட்டல் அப்படின்றது ஒரு முக்கியமான வார்த்தை. ஃபில்லர் மெட்டல் தேவையில்லை அப்படின்னா என்னன்னா ஒரு மெட்டீரியல் லாஸ் ஆச்சுன்னா நம்ம மெட்டல் எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்லை. ஃபில்லர் மெட்டீரியல் தேவையில்லை அப்படின்றது தான் தேவை. அதுக்கெல்லாம் கரண்ட் வந்து ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கும், 10,000 ஆம்ப்ஸ். ஸோ கரண்ட் அதிகமாக இருக்குன்றது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. TNPC 2018 கேட்டிருக்காங்க. ஃபில்லர் மெட்டல் தேவைன்றது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. மேபி இங்கே நோட் பண்ணாமல் இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பார்த்தீங்கன்னா 4 வகை இருக்கு. So the spot welding, seam welding, projection welding and flash butt welding. ஸோ இதில் வந்து சீம் வெல்டிங்க்கு இன்னொரு பேர் இருக்கு, கண்டினியூஸ் ஸ்பாட் வெல்டிங் சொல்லிட்டு இருக்கு. சீம் வெல்டிங்க்கு இன்னொரு பேர் கண்டினியூஸ் ஸ்பாட் வெல்டிங். அதே போல ப்ரொஜெக்ஷன் வெல்டிங்க்கு மல்டி ஸ்பாட் வெல்டிங். அது அங்கே இருக்குது எழுதிருக்கும், கண்டினியூஸ் ஸ்பாட் வெல்டிங், மல்டி ஸ்பாட் வெல்டிங். அந்த அதர் நேம் வந்து கேட்பாங்க. அந்த அதர் நேம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அதர் நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்பாட் வெல்டிங் வந்து ஆட்டோமொபைல் ஃபேப்ரிகேஷன் யூனிட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அசோக் லைன் கம்பெனி போனோம் அப்படின்னு வச்சுங்களேன், அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் பார்க்கலாம். ஃப்ளாஷ் பட் வெல்டிங், ரெண்டு சிலிண்டர்கள் மாதிரி பட் ஜாயிண்ட், ரெண்டு சிலிண்டர் வந்து பட் ஜாயிண்ட் பண்ணால் அது ஃப்ளாஷ் பட் வெல்டிங்கில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வெல்டிங் வந்து இருக்கு. சாலிட் ஸ்டேட் வெல்டிங் இருக்கு. சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கில் வந்து நம்ம ஃபிரிக்ஷன் வெல்டிங்கு, அல்ட்ராசானிக் வெல்டிங், எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங்னா சாலிட் ஸ்டேட் வெல்டிங் கேட்டகரி வரும். பிரேசிங் அண்ட் சோல்டரிங்ல வந்து என்ன முக்கியமான அவசியம்னா, பிரேசிங்னா அபோவ் 420, இது 430 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அபோவ் 420 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா பிரேசிங், பிலோ 420 டிகிரி செல்சியஸ் வந்து சால்டரிங். வெல்டிங்க்கும் பிரேசிங்க்கும் சால்டரிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, வெல்டிங்ல வந்து பேரண்ட் மெட்டலை மெல்ட் பண்ணுவோம், சால்டரிங் பிரேசிங்ல ஃபில்லர் மெட்டலை மெல்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட், அப்புறம் வந்து வித்தவுட் தி ஃபில்லர் மெட்டல் அப்படினால இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் இன்னொரு பேர் இருக்கு. ஃபில்லர் மெட்டலே இல்லாதனால அதுக்கு பேர் வந்து ஆட்டோஜீனியஸ் வெல்டிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோஜீனியஸ் வெல்டிங் அப்படின்றது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் கரண்ட் அதிகமாக இருக்கும், 10,000 ஆம்ப்ஸ், டைப்ஸ் தெரியணும், அப்புறம் வந்து சாலிட் ஸ்டேட் வெல்டிங்லாம் தெரியணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்க ராகுலுக்கு வந்து நம்ம போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்குவோம், பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நம்பிக்குவோம். தேங்க்யூ.